அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஹெச் கிச்சன். இன்னைக்கு நம்ம டிஹெச் கிச்சனில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட் பால்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் பால்ஸ் செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு பிஸ்கட் தேவைங்க. நான் பார்லிஜி பிஸ்கட் எடுத்திருக்கேன், போர்பாண்ட் ஒரு பாக்கெட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். பார்லிஜி வந்து 10 ரூபாய் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். போர்பாண்ட் வந்து 10 ரூபாய் 1 பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். போர்பான் பிஸ்கெட்டில் வந்து இது மாதிரி க்ரீம் இருக்குங்க. க்ரீம் இதை தனியாக எடுத்தால் வந்துடும். இது மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா பிஸ்கெட்லையும் எடுத்துக்கலாம். இப்போ பிஸ்கெட்டை எல்லாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிஸ்கெட் வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜலிச்சாச்சு. இது மாதிரி இருக்கிறது தேவையில்லை, எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மில்க் மேட் இல்லைனாக்கா சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிஸ்கெட்டே நம்மளுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போர்பான் பிஸ்கெட்டில் வந்து க்ரீம் எடுத்து தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக பாலை தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். பாதாமையும் முந்திரியும் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னாக்கா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதோட கலந்துக்கலாம். கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே கெட்டியாயிடும், அதனால கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பட்டர் இது மாதிரி கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த பால்ஸை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே தண்ணி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. மேலே ஒரு பவுல் வச்சுக்கலாம். சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டார்க் சாக்லேட்டை வாங்கிக்கலாங்க. எந்த டார்க் சாக்லேட் இருந்தாலும் பரவாயில்ல.
சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. இது மாதிரி பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த சாக்லேட்டை வந்து இப்போ டிப் பண்ணிக்கலாம். சாக்லேட் பால்ஸ் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. ஒரு ஃபோக்கை வச்சு இது மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. எல்லா பாலும் டிப் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் வந்து செட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். 15 நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம சாக்லேட் பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.